ஹாய் கஸ்டமர்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் உங்களுக்கு வந்து சுறா புட்டு இருக்குது. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, இது தேங்காய் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்காண்டி. சூப்பராக இருக்கும் இது சேர்க்கும் போது. அதுக்கப்புறம் காரத்துக்காண்டி மிளகுத்தூள், உப்பு, சட்டி நல்லா காய வச்சுட்டு நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணனா சூப்பராக இருக்கும். இது நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நீங்கள் இந்த சுறா புட்டு வந்து இந்த நல்லெண்ணெயில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கி நம்ம கடையில் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்ல கடுகு, ஜீரகம், உளுந்த பருப்பு வந்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறம் தான் வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சின்ன கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கிலோ சுறா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. பட்டை வத்தலும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நான் நல்ல உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வாசனை அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல மொறுன்னு வறுக்கணும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சுறாவை வந்து இந்த இதில் வந்து சேர்த்து நல்ல கிளறி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு அது கிளறும் பொழுது அந்த கவுச்ச வடை எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சத்தூள் போடுறது இந்த சுறா புட்டுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் காரத்துக்கு நல்ல மிளகுத்தூள். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்க அந்த தேங்காயும் அதில் தூவி இறக்கணுன்னா சாப்பிட்றதுக்கு சுறா புட்டு சூப்பராக இருக்கும்.